முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் டி நகர் தொகுதியில் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த இரு பெரும் நிகழ்வும் மிகப்பெரிய முக்கிய செய்தியாக, ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட அத்துணை வேட்பாளர்களும் தற்போது முன்னிலை வகிக்கிறார்கள். தாவேக 111 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையில் தாவேக அந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் படு தோல்வி அடைந்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதி உருவான நாளில் இருந்து அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் தற்போது விஜயினுடைய வருகையால் மு.க. ஸ்டாலினே தோல்வி அடைந்திருப்பது மிகப்பெரிய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கட்சி தொடங்கிய நாள் முதல் விஜய் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி, திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார். இந்த நிலையில் தாவேகாவினுடைய வெற்றி பறைசாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரப்பூர்வமான வெற்றியை பல இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் பெற்று வரக்கூடிய நிலையில் காலையிலிருந்து தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அதிகாரப்பூர்வமாக தோல்வியை தழுவி இருக்கிறார். இந்த தோல்வி திமுக கோட்டையவே அசைத்து பார்த்த ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராகவே ஆக மாட்டார் ஸ்டாலின் என்று அவர் குறிப்பிட்ட போது, ஆனால் தற்போது இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சியை பிடித்தார். ஆனால் தற்போது 2ஆம் இடத்திற்கு கூட திமுக வராமல் தள்ளாடி கொண்டிருந்த நிலையில் தற்போது மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார். ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் இது தெரிகிறது. இத்தனை அரசியல் அனுபவங்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சியான திமுகவை வழிநடத்திய தலைவர் தோல்வியை அந்த தொகுதியில் கண்டிருக்கிறார் என்றால் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மக்கள் நிலையை அவர்கள் உணர தவறிவிட்டார்களா? கொளத்தூர் தொகுதி பக்கமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் செல்லாமல் இருந்தாரா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் திமுக பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் என்ன என்று ஒரு பெரிய பேச்சுவார்த்தையே நடந்தது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தற்போது தோல்வி முகத்தில் இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி முகத்தில் இருக்கிறார். தொடர்ந்து இந்த வெற்றி தோல்வி என்பது 8000 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய தலைவருடைய தோல்வி என்பது, தோல்வி முகம் என்பது ஒரு பெரிய அதிர்வலைகளை திமுகவிற்குள் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொகுதியில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறார். 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை எடப்பாடி பழனிசாமி பெற்று தன்னுடைய இடத்தை தக்க வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எண்ண வேண்டிய வாக்குகளை விட வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் மு.க. ஸ்டாலின் தற்போது தோல்வி முகத்தில் இருக்கிறார். கொளத்தூரில் கடுமையான இழுபறி நடந்து வந்த நிலையில் காலையிலிருந்து தொடர் தோல்வி முகத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் தற்போது பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கொளத்தூரினுடைய தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு முன்னிலை வகிக்கிறார். 71,336 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் சுமார் 9,000 வாக்குகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட பின்னடைவுக்கான வாக்கு வித்தியாசம் தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் வெற்றி வாய்ப்பு தாவேகாவிற்கு செல்கிறது. எனவே காரைக்குடியினுடைய தொகுதியில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முக்கியமான முதல்வர் வேட்பாளர்களினுடைய முடிவு வெளியாகி இருக்கிறது. முதல்வர் வேட்பாளராக தாவேக தலைவர் விஜய் சொல்லப்பட்டார். அவர் வெற்றி முகத்தில் இருக்கிறார். முதலமைச்சர் பதவி அவர் அருகில் இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு தற்போது அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கடுமையான இழுபறியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தோல்வியை தழுவக்கூடிய நிலை அவருக்கு இருக்கிறது. அதே போல 4 முனை போட்டியில் 4வது முனையாக
கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு 4வது இடத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நிலை கிட்டத்தட்ட 80,407 வாக்குகள் பெற்று கொளத்தூர் தொகுதியில் VS பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். 72,321 வாக்குகள் பெற்று தோல்வி முகத்தில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இன்னும் சில பெட்டிகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. முழுமையான விவரம் இன்று மாலை தெரிய வரும். ஆனால் முழுமையான ஒரு தோல்வி முகத்திற்கு மு.க. ஸ்டாலின் சென்றிருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து 3வது இடத்தில் தள்ளப்பட்ட திமுக தற்போது 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. ஆனால் தற்போது வரை அவர் தோல்வி முகத்தில் இருக்கிறார். அது தோல்வியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 முதல்வர் வேட்பாளர்களுடைய நிலையில் தற்போது முதலமைச்சர் பதவி விஜய் அவர்களின் கையில் காத்து கிடக்கிறது. ஆனால் பெரும்பான்மைக்கு இன்னும் குறிப்பிட்ட அளவுக்கு 10 தொகுதிகள் தேவை என்ற நிலை இருந்து வருகிறது. இந்த 10 தொகுதிகளை எப்படி அவர் வெல்ல போகிறார் அல்லது தொங்கு சட்டசபை அமைந்து யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தர காத்திருக்கிறார்கள் என்ற அடுத்த கட்ட பரபரப்பை நோக்கி இந்த தேர்தல் முடிவுகள் செல்கின்றன. தற்போது விஜயனுடைய வீட்டிற்கு செல்பவர்கள் அனைவரும் மெட்டல் டிடெக்டர் வைத்து பாதுகாப்பான முறையில் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட விஜயனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த முதல்வர் விஜய் என்ற பார்வை நிலவக்கூடிய காரணத்தால் விஜயனுடைய வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எழும்பூரில் தாவேகா வேட்பாளர் ராஜ்மோகன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரில் ஒரு கடுமையான போட்டி நிலவியது. தமிழன் பிரசன்னா தோல்வியை தழுவி எழும்பூரில் தாவேகா வேட்பாளர் ராஜ்மோகன் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். மதுரை மத்தியில் PTR பழனிவேல் தியாகராஜனை பின்னுக்கு தள்ளி அங்கும் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெறுகிறார். காரைக்குடியில் தாவேக பிரபு முன்னிலை பெறுகிறார். வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான இந்த போட்டி என்பது மிக கடுமையான போட்டியாக பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் தோல்வியை தழுவி வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தோல்வி முகத்தில் இருக்கிறார். அவருடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எண்ண வேண்டிய வாக்குகளை விட குறைவான வாக்குகளை வித்தியாசத்தில் இருப்பதால் கண்டிப்பாக தாவேக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல திமுக வேட்பாளர் சுதர்சனத்தை விட மாதவரம் தாவேக வேட்பாளர் பிரபு 83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறார். எனவே தாவேக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற வகையில் தற்போது மக்கள் விஜயின் கரத்தை வலுப்படுத்தி தமிழ்நாட்டை ஆள்வதற்கான உரிமையை மக்கள் விஜய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை நடக்காத ஒரு அரிதான நிகழ்வு தற்போது நடந்திருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் எம்ஜிஆரையே மிஞ்சும் அளவிற்கான ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். திரை உலகினர் நடிகர்கள் பின்னால் மக்கள் செல்ல மாட்டார்கள் என்ற நிலை மாறி இருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியம் தோல்வியை தழுவியிருக்கிறார். மிக முக்கியமான செய்தி, சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியம் தோல்வியை தழுவியிருக்கிறார். அங்கும் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னையினுடைய பல முக்கியமான 16 தொகுதிகளில் பல தொகுதிகள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் தாவேக தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளர் தமிழிசை தோல்வி, சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் தோல்வி என்று திமுக தோல்வி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திமுக மட்டும் 83 லட்சம் வாக்குகளும் அதிமுக 73 லட்சம் வாக்குகள் பெற்ற நிலையில் இதுவரை எண்ணப்பட்டதில் தாவேக 1,28 லட்சம் வாக்குகள் பெற்று ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பல இடங்களில் தாவேக வேட்பாளர்கள் திமுகவிற்கு டஃப் கொடுக்கிறார்கள். இந்த தாவேக வேட்பாளர்கள் அனைவருமே களத்திற்கு புதிதானவர்கள். வெகு சிலரே ஏற்கனவே தேர்தல் களத்தில் இருந்தவர்கள். செங்கோட்டையன் போன்றவர்கள், சி.டி. நிர்மல்குமார் போன்றவர்கள் ஆகியோர் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தை சந்தித்தவர்கள். முதல் தேர்தலை சந்தித்து விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது என்பது தமிழ்நாட்டின் அரசியல் புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து மு.க. ஸ்டாலினையே தோல்வியடைய செய்திருக்கிறது விஜயனுடைய வருகை.